भूर्भुव सत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि तन्यो प्रचोदया. தேவிகளுக்கான சிறப்பான கோவிலை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். முப்பெரும் தேவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி. மும்பையில வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பேர் போன இடம். அதே போல காளி ரூபத்துல கல்கத்தாவில் காளியா எல்லாரும் அங்க வந்து அம்மனை வந்து அருள் புரியுறாங்க. இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல கூத்தனூர்ல சரஸ்வதியை கும்பிட்டு அருள் வந்து பெறுறாங்க. இது எல்லாத்துக்கும் பேர் போன ஒரு முப்பெரும் தேவியரா சேர்ந்து சென்னையில போரூர்ல இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கிறாங்க. அந்த கோவிலை பத்தின முக்கிய ஸ்தலத்துல எந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கோவில் இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்கள், இவங்களுடைய சிறப்புகள் என்ன, இங்க இருக்கக்கூடிய சன்னதியில அவங்களை எப்படி வந்து வழிபடுறாங்க, அவங்களுடைய வடிவங்கள் என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோவிலுடைய கிழக்கு அந்த வாயில நம்ம வந்து உள்ள நுழைஞ்சோம்னா கோவிலுடைய இடது புறத்துல வலஞ்சுழி விநாயகருடைய சன்னதி இருக்கு. அவரை வணங்கி நேர் எதிரே வந்து மகாலட்சுமியுடைய சன்னதி. மகாலட்சுமியுடைய சன்னதி எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய 2 கால்களையும் மடக்கியனவாறு அவங்களுடைய மும்பையில் இருக்கக்கூடிய சிலையினுடைய வடிவம் என்னவோ அந்த வடிவத்துல தான் இங்க அவங்களுக்கு வந்து சிலையை வடிச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க அருள் புரியுறாங்க. மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வலப்பக்கம் வந்தோம்னா துர்கையுடைய சன்னதி இருக்கு. பட்டீஸ்வரன் துர்கையுடைய அவங்களுடைய சிலை எப்படி இருக்குமோ அதை வந்துதான் இங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய துர்கை அவங்களுடைய வலக்கால மடக்கினவாறும் அவங்களுடைய இடக்கால வந்து தூக்கினவாறும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அருள் புரியுறாங்க. அவங்களுடைய சன்னதிய வலம் வந்தீங்கன்னா அடுத்தபடியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூத்தனூர்ல இருக்கிற சரஸ்வதியுடைய அவங்களுடைய சிலையுடைய வடிவத்திலேயே இங்க சரஸ்வதி சிலையை வச்சிருக்கிறாங்க தனி சன்னதியில. முக்கியமா சரஸ்வதிக்கு தனி சன்னதி வேற எந்த கோவில்லையும் கிடையாது. இந்த கோவில்ல தான் அவங்களுக்கு தனி சன்னதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கையில வீணைய மீட்டினவாறு இன்னொரு பக்கம் அவங்களுடைய இடது காலை மடக்கி வலக்கால தூக்கி பக்தர்களுக்கு அருள் புரியுறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 3 தேவியர்களும் அவங்களுடைய காட்சி வந்து இன்னும் சிறப்பம்சமா நவராத்திரியில சிறப்பு பூஜைகள் வந்து பண்றாங்க. அச்சர பாயசம் மட்டும் இல்லாம மே மாசத்துல ராதா கல்யாணமும் இங்க ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான சிறப்பு பூஜைகள் அதோட சேர்ந்து இங்க செந்தில்நாதனுக்கும் சிறப்பு சன்னதி இருக்குது, தனி சன்னதியா கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து விநாயகர் இருந்தாலும் சரி, செந்தில்நாதன் இருந்தாலும் சரி, இங்க வந்து முக்கிய ஸ்தலமா பார்க்கக்கூடியது இந்த முப்பெரும் தேவியர்களுக்கு தான். முக்கியமா துர்கை, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 பேரும் தரக்கூடிய சேர்ந்து அருளக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ராகுகால பூஜைகள் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில ராகுகால பூஜைகள் நடத்துறாங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணிக்கு துர்கைக்கும், வெள்ளிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு மகாலட்சுமிக்கும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு சரஸ்வதிக்கும் சகஸ்ர அர்ச்சனை இங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாளிலுமே இவங்களுக்கான சிறப்பு பூஜையும் நடக்குது. காலை 6:30 மணில இருந்து காலை 10:30 மணி வரைக்கும், மாலை 5:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த திருக்கோயில் சன்னதி வந்து திறந்திருக்கு. இதே போல மற்ற நாட்கள், அதாவது மகாலட்சுமி பூஜையா இருக்கட்டும், இல்லைன்னா துர்கைக்கு சொல்லக்கூடிய சிறப்பு பூஜைகளா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய தோஷங்கள், பாவங்கள், முக்கியமா வந்து கல்யாண பரிகாரங்கள் அப்படியெல்லாம் வந்து ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னா மற்ற இடத்துல வெளியூர்கள்ல சொல்லக்கூடிய கோவில்களை தாண்டி இந்த கோவில்ல நீங்க போய் அர்ச்சனை பண்ணி பிரதட்சணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களுடைய திருக்கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை போரூர்ல இருந்து நீங்க குன்றத்தூர் போகக்கூடிய அந்த குன்றத்தூர் சாலையில பாய்கடை ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே மதனந்தபுரம்ல இருக்கதான் இந்த கோவில். முப்பெரும் தேவியர்களை வணங்கி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மை பெற போரூர் மதனந்தபுரத்துல இருக்கக்கூடிய துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களுடைய திருக்கோயில போய் வணங்கி அருள் பெறுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.